வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ரெடிமிக்ஸை வச்சு ஒரு பாயாசம் பண்ண போகிறேன். பாயாசம் செய்ய பாலும் ரெடிமிக்ஸ் மட்டும் போதும். டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க பாயாசம் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு 1/2 லிட்டர் பாலை காய்ச்சிக்கலாம். பால் நல்லா காயணுன்ற அவசியம் இல்லை. சும்மா ஒரு கொதி வந்தாவே போதும். பால் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாயாசம் மிக்ஸை வச்சு ஈஸியாக பாயாசம் பண்ணிடலாம். பால் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு கொதி வந்தாவே போதும். இதை நல்லா ஒரு கலக்கிட்டு ரெடி மிக்ஸை கட் பண்ணி அதில் போட வேண்டியது தான். ரெடி மிக்ஸ்லேயே சுகரு, ஏலக்காய், திராட்சை, முந்திரின்னு எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை. இதுவே போதுமானது. பாயாசம் மிக்ஸை போட்டதும் நல்லா கலக்கி விடணும். 7 to 8 minutes வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே நல்லா வெந்துடும். பாயாசம் ரெடி ஆகிடும். இதோடு அப்பளத்தை வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வேண்டானே கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைக்கும் கமெண்ட்டும் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்க்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நல்லா கலக்கி விடணும். அப்பப்போ கலக்கி விட்டால் போதும். கைவிடாமல் கலக்கணுன்றதில்லை. பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதோடு அப்பளம் பொரித்து சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்டியாக இருக்கும். அப்பளத்தையும் பொரித்து எடுத்துடலாம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்பளமும் பாயாசமும் ரெடி. என்னுடைய வீடியோ பார்த்தவங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.